தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களோட நதிநீரை பங்கிட்டு கொள்றதுல பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ஒரு நதியை முறையா பராமரிக்காம விடுறதுல பிரச்சனை இருக்கும். ஆனா இங்க ஒரு நதியை அதன் போக்குல போக விடுறதும் அதை கண்டுக்காம இருக்கிறதுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது என்ன நதி, அங்க என்னதான் பிரச்சனைங்கிறத பத்தி தான் இன்றைய நதிக்கரை அரசியல்ல பேச போறோம். நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு கூடலூர். சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்ட இந்த ஊர்ல நிறைய ஆறுகளும் நீரோடைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பல்வேறு பயன்பாட்டுக்கு தண்ணீரை வழங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆற்றுக்கு நடுவுல ஒரு அணை கட்டணுங்கிறது தமிழக விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாவும் இருக்கு. கூடலூர் பக்கத்துல இருக்கு தேவாலா. இரண்டாவது சிறப்புஞ்சின்னு அழைக்கப்படுற தேவாலாவில் ஆண்டுக்கு சராசரியா 7000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இந்த பகுதிகளில் இருந்து உற்பத்தியாகி கூடலூர் இரும்பு பாலம் வழியா செல்லக்கூடியத புன்னம்புழானோ, அதே போல ஓவேலி பகுதியில் உற்பத்தியாகி ஓடக்கூடியது பாண்டியாறுன்னும் அழைக்கப்படுது. இந்த இரண்டு ஆறுகளும் தமிழக கேரளா எல்லையில ஒன்று சேர்ந்து கேரளாவுக்குள்ள நுழையும் போது அந்த பகுதியில சாலி ஆறுன்னு அழைக்கப்படுது. இந்த ஆத்துல இருந்து போய் வீணா கடல்ல கலக்கிற தண்ணீரை அப்படியே கிழக்கு பக்கமா திருப்பி நேரடியா பவானி ஆற்றின் கிளையாறுகள்ல இணைக்கிறது மூலமா ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில கொண்டு சேர்க்கிறது தான் பாண்டியாறு பொன்னம்புழா திட்டம். இந்த பாண்டியாறு பொன்னம்புழா திட்டம் செயல்படுத்தப்பட்டா தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளாவும் பலன் பெறும். பருவமழை காலங்களில் ஏற்படுற வெள்ள பாதிப்பு இங்க கட்டுற அணை மூலமா தவிர்க்கப்படுறது மட்டுமில்ல, இங்க உற்பத்தி செய்யப்படுற மின்சாரமும் கேரளாவுக்கு வழங்கப்படும். ஆனாலும் கேரளா இந்த திட்டத்தை செயல்படுத்த போதிய ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல. இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இப்போ நான் நிற்கிற இடத்துல பாண்டியார் புன்னம்புழா இந்த ரெண்டு நதிகள் ஒன்னா சேரக்கூடிய இடம். அப்புறம் இது பெரிய பாண்டியார் என்ற பேர்ல இங்கிருந்து கேரளாவுக்கு போகுது. இந்த அணையை நம்ம கட்டும்போது நமக்கு விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் கணிசமான அளவு போதுமான நீர் நிச்சயமாக கிடைக்குது. ஈரோடு அந்த மாதிரி சத்தியமங்கலம் அதை தொடர்ந்த மாவட்டங்களுக்கு இந்த நீர் போதுமானதாக உள்ளது. இந்த பாண்டியார் புன்னம்புழா திட்டம் என்பது கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டுகளிலே சுதந்திரத்துக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் துவக்கப்பட்டிருந்தாலும் கூட சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நதியிலே ஒரு அணையை கட்டினால் அது நம்ம தமிழ்நாட்டினுடைய பல பகுதியிலே, குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணி பற்றாக்குறைக்கு ஒரு அளவுக்கு பதிலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் காமராஜரோட தலைமையில இந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டோம். இந்த குந்தா ப்ராஜெக்ட் ஐயா காமராஜர் ஐயா காலத்தில் முதலமைச்சர் இருக்கும்போது தான் இந்த திட்டமெல்லாம் வந்துச்சு. முதல்ல எமரால்டு டேம்ன்ற ஒன்று கட்டினாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அவலாஞ்சி டேம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பாசன்ஸ் வேலி, அதுக்கப்புறம் போர்ட் மந்துன்ற அணை கட்டினாங்க. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இங்கே ஊட்டிலிருந்து வர வழியில் காமராஜர் அணைன்னு ஒன்று இருக்கும், அந்த அணையை கட்டினாங்க. அந்த அணையை கட்டுறதுக்கு முதல்லயே இந்த பாண்டியாறு பொன்னம்புழா அணையை கட்டுறதுக்காக கேரளா அரசும் தமிழக அரசும் பேசி முடிவெடுத்து
இந்த அணையை கட்டலான்னு இரு அரசுகளும் ஒத்துக்கொண்டதன் பேர்ல இந்த அணை வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக 1965 அந்த காமராஜர் அணை கட்டி முடிக்கப்பட்ட உடனே அங்கிருந்த மின்சார வாரிய சாதனங்கள் எல்லாத்தையும் இங்கே தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கூடலூருக்கு. அதாவது பண்டக சாலை இங்கே ஆரம்பிச்சு அதையெல்லாம் இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. அன்னைக்கு ராகவேந்திர அப்படின்ற ஒரு சூப்பர் இன்ஜினியர் தான் இங்கே பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கான்ட்ராக்டும் கூட டெண்டர் விட்டுட்டாங்க. டெண்டர் யார் எடுத்தாங்கன்னா மேட்டூர் சேர்ந்த அந்த எமரால்டு டேம் அவலாஞ்சி டேம் கட்டின கற்பனம்பிள்ளை என்ற கான்ட்ராக்டருக்கு டெண்டர் விட்டுருந்தாங்க. அவரும் இங்கே கூடலூருக்கு வந்து அந்த மேல்கூடலூருக்கு கீழே அந்த ஊமதுரை ஐயா தோட்டத்துக்கு மேலே அங்க வீடெல்லாம் கட்டி அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து இறக்குனாங்க. இந்த அணையை தொடங்கலான்னு நிறைய அந்த போர்ட் வந்து அணை கட்டின உடனே அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்தையும் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி வரும்போது இங்க கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க, இந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்னு. இரு அரசாங்கங்களும் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யாரோ இதுல ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க, தடை உத்தரவு வாங்கினதுனால அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் கொரையாறு டேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த 1965 அப்புறம் இது நாள் வரலையும் இது வழக்கில் இருக்குன்னு தான் இதை தள்ளி வச்சுட்டே போறாங்க. காவேரி பிரச்சனை வரும்போது அல்லது முல்லை பெரியாறுல ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது வந்து இங்க விவசாய சங்கத்தார் வந்து இதை வந்து பார்ப்பாங்க, பேட்டி எடுப்பாங்க, இப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதியிலே அந்த தண்ணி எவ்வளவு தண்ணி போகுவது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கறதின் அடிப்படையிலே அது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்வதற்கான கருவிகள் நிறுவப்பட்டிருந்தது. அது நம்மளுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதிகாரிகள் வந்து மாதந்தோறும் அது ஆய்வு செய்து கொண்டு தான் இருந்தது. தற்போது அந்த ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறதாக தான் தகவல். ஆனால் அது மட்டுமல்லாம கடந்த 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக இந்த அணையை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் ஏற்படவில்லை. அதுக்கான எந்தவித முயற்சியும் நடக்கவில்லை. இந்த நதி வந்து நதியாக உருவாக்கப்படுவது கேரளாவிலே. நம்ம இங்கே பார்க்கும்போது பலவித காட்டாறுகளாக உருவாகி பாண்டியாறு, புன்னம்புழா, இது பல பகுதியில சின்ன சின்ன பேர்கள் இருக்கு. கேரளாவுக்கு போகும்போது தான் சாலியாறுங்கிற மிகப்பெரிய நதி உருவாகுது. இந்த நதி வந்து அரபிக்கடலில் போய் சேருது. அதனோட ஒட்டுமொத்த நீளமே வந்து 100 கிலோமீட்டருக்கு கீழே தான். அந்த 100 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நதி கேரளாவில அரபிக்கடலில் போய் சேரும்போது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேற்கொண்ட தூரம் வந்து கடல் சமமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலே அங்க வந்து கடலில் வரக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையிலே இதுல அணை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுனாக்கா நிச்சயமாக வந்து இந்த நல்ல தண்ணியிலே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு சேதம் ஏற்படும் என்பதும், அதோடு சேர்ந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலே வந்து கடல் தண்ணி வந்து சேருவதனால அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான உயிரினங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் என்கிற கேரளா அரசாங்கத்தோட அந்த வாதத்தை ஏற்றுதான் அன்னைக்கு இதை சுற்றுச்சூழல் காரணத்தை காட்டி இதை நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது இன்னைக்கு தொழில்நுட்பம் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கு. கடல் தண்ணி உள்ள வராம தடுக்கக்கூடிய ரெகுலேட்டிங் சிஸ்டம் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய இன்ஜினியரிங் சிஸ்டம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப அதனாலே அதை கட்டுப்படுத்தினா நிச்சயமா வந்து இது பாதுகாப்பாக வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது. இந்த அணையை கட்டுவதனாலே உற்பத்தி ஆகக்கூடிய அதாவது இந்த அணை கட்டி அதுல இருக்கக்கூடிய தண்ணியை ஜெனரேட் பண்ணி மின்சாரம் உற்பத்தி செய்யற மாதிரியும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணியும் கேரளாவுக்கு மின்சாரம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
கேரளா வந்து அந்த மிகப்பெரிய தொழிற்சாலைகளோ அது இல்லாத ஒரு பகுதி. அதே நேரத்தில் மின்சார கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கக்கூடியது. மின்சாரம் கிடைச்சால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற கருத்து அவங்களுக்கு இருக்கிறது. தண்ணி கிடைச்சால் நமக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற கருத்து நமக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்றால், இந்த தண்ணியை வந்து விவசாயத்திற்கும் குடித்தண்ணீருக்குமாக நம்மளோட வறண்ட பகுதிகளுக்கு பயன்படுத்துவதற்கான திட்டம். இதில் தண்ணி வந்து ஜென்ரேட் பண்ணி மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார நிலையங்கள் உற்பத்தி பண்ணால் நிச்சயமாக தண்ணி மறுபடியும் கீழேக்கு தான் போகும். அப்போ தண்ணி அதிகபட்சமாக கேரளாவுக்கு போகுவதற்கு தான் வாய்ப்பு. அப்போ மின்சாரமும் அவங்களுக்கு தண்ணியும் அவங்களுக்குங்கிற ஒரு நிலைமை தான் உருவாகுவதை தவிர தமிழ்நாட்டுக்கு அதனால மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்குங்கிற கருத்து எனக்கு இல்லை. இப்போ சமீப காலமாக 2-3 தடவை மிகப்பெரிய ஃப்ளட்டு கேரளாவில் ஏற்பட்டது. சாலியாரில் கூட மிகப்பெரிய ஃப்ளட்டு வந்தது. அதனால் இந்த தண்ணியை ரெகுலேட் பண்ணால் நிச்சயமாக ஃப்ளட்டிலிருந்து மாற்றத்தை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பகுதியிலே வந்து வறண்ட பகுதியிலே தண்ணீர் கொண்டு போவதனால அங்கே மிகப்பெரிய அளவில் விவசாயம் செழிக்குங்கிற கருத்துக்களும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் இந்த பாண்டியார் புன்னம்பலா திட்டத்தை நம்ம வந்து கேரளா அரசாங்கத்துக்கிட்டையும் தமிழக அரசும் உட்கார்ந்து பேசி, நீதிமன்றத்துக்கு போனால் இது ரொம்ப காலமாகும், உட்கார்ந்து பேசி சுமூகமான ஒரு முடிவெடுத்து இந்த அணையை கட்டினா நமக்கு தற்காலிகமாக இல்லை, நிரந்தரமாகவே ஒரு ஈரோடு மாதிரி மாவட்டங்கள், ஒரு 5 மாவட்டங்களுக்கு போதுமான அளவுக்கு விவசாயத்துக்கும் கிடைக்கும், குடிநீருக்கும் பஞ்சமே இருக்காது. அதனால தமிழக அரசு அது தமிழக மக்கள் இப்பொழுதாவது இதை உணர்ந்து இந்த அணையை எப்படியாவது தொடங்கினா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் கருதுறேன். அரசாங்க நடவடிக்கை ஒவ்வொரு தடவையும் வரும். இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாலும் கூட ஈரோட்டில இருந்து ஒரு விவசாய சங்கத்துக்காரங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி தான் எல்லாம் பேட்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. இப்படிதான் ஒரு 4-5 முறை சொல்றாங்க. ஆனாலும் இதுவரை ஒன்றும் நடவடிக்கை செயல்பாட்டுக்கு வரல. ஆகவே இந்த தண்ணியை வந்து ஒரு மிகப்பெரிய டாமே கட்டி தண்ணி திருப்பி கொண்டு போறதோட அதிகமா இந்த எலிவேஷன் பார்த்தேன். அதாவது இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில கிட்டத்தட்ட 3000-4000 அடி ஹைட்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இதனுடைய எலிவேஷன் பார்த்து அந்தந்த பகுதியிலே இந்த தண்ணியை திருப்பி மாயாருக்கு கொண்டு போனா அதாருக்கும் கொஞ்சம் கூடி நல்ல திட்டம். அது சம்பந்தமான யோசனைகளை தான் அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அதுக்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு அணையை கட்டுவதனாலே இந்த அளவுக்கு நம்மளால தண்ணி திருப்பி கொண்டு போக முடியுங்கிற கருத்து அது சரியா இருக்குமான்னு டவுட் எனக்கு இருக்கு. இந்த அணை கட்டினால நமக்கு மெயினா இங்க இருந்து தண்ணி வந்து மாயார் திருப்பி விடலாம். மாயார் போயிட்டு அங்கிருந்து பவானி சாகர் போகும். அப்படி போகும்போது என்னன்னா உங்களுக்கு குடிநீருக்கு தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும், நிலத்தடி நீர் ஏறும். அதே நேரத்தில் இப்ப எல்லன் பகுதியிலிருந்து குடித்தண்ணி கூடலூருக்கு வருது. அதே மாதிரி அந்த மாதிரி பகுதிகளில சின்ன சின்ன அணைகளை கட்டி அதிலிருந்து தண்ணியை வந்து பெரிய பென்ஸ்டோக் பைப்பு மூலமா டைவர்ட் பண்ணி கொண்டு வரலாம். சில இடத்துல லிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் கொண்டு போய் இதை வந்து மாயாரிலே கொண்டு போய் சேர்ப்பது தான் நல்லா இருக்குங்கிறது தான் கருத்து. நிச்சயமாக வந்து கூடலூர்ல மிகப்பெரிய அளவிலே பலன் எதுவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன அணைகளை கட்டி தண்ணி திருப்பி விடக்கூடிய சூழ்நிலையிலே இங்க வந்து டூரிசம் டெவலப் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா டூரிசம் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தனாக்கா அது இந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலே அரசு திட்டத்தை அமைக்க வேண்டும். அப்படின்னா தான் அது இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது விதத்தில் நல்லதை செய்ய முடியும். அதே நேரத்தில் இது கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு கூட மிகப்பெரிய அளவில் பேலன்ஸாக இருக்கும். என்னாக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி பற்றாக்குறையை ஒரு மிகப்பெரிய அளவில் இது சரி செய்ய முடியும்.
அதனாலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இன்னைக்கு பார்த்தோன்னாக்கா இது வந்து மக்கள் இந்த பகுதியிலே நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாயகம் திரும்பிய மக்கள் மற்றும் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மலையாள மக்கள், கன்னட மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்காமல் அவர்களையும் மனதில் கண்டு அவங்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்காத அளவில் இதை நடைமுறைப்படுத்தினால் இது ஒரு நல்ல விஷயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனாலே அது எந்த பகுதி மக்களும் பாதிக்கக்கூடாது, அதே நேரத்தில் அதிகபட்ச மக்களுக்கு இந்த வாழ்வாதாரம் அது பொருளாதாரமும் அதிகபட்சமாக நல்ல முறையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்குவதாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு நல்ல திட்டம் என்றதுதான் என்னுடைய கருத்து. இதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மை. ஏன்னா இப்போ இந்த இயற்கை வந்து நம்மளை பயமுறுத்திட்டு இருக்குது. மழையே இருக்காது, குடிநீருக்கு ரொம்ப பஞ்சம் வருது, நிலத்தடி நீர் இல்லாம போகுது அப்படின்னு இயற்கை வந்து நம்மளை பயமுறுத்திட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல இந்த திட்டத்தை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பயனுடையதா இருக்கும். நீலகிரிய தென்னகத்தின் தண்ணீர் தொட்டின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு இங்க உற்பத்தி ஆகிற தண்ணீர் தான் போகுது. அதுல வீணாகிற தண்ணீரை முறையா கையாண்டாலே ஒவ்வொரு முறையும் வறட்சி ஏற்படும் போது கர்நாடகாவையும் கேரளாவையும் மட்டுமே நம்பி இருக்கிற சூழலை தவிர்க்கலாம். மற்றொரு நதிக்கரையிலிருந்து அரசியல் பேசலாம் நேயர்களே. நன்றி.